ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நாம் 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டுகிட்டே தானே இருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் முக்கியமான குறிப்புகள் மட்டும் இந்த லெசனில் பார்க்கலாம். தொழில்துறை சீர்திருத்தங்கள் இந்த டாப்பிக்கில் இருந்தோம் போன டைமு குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இதை மட்டும் நம்ம ரிவிஷனுக்கு பார்த்துக்கலாம். புதிய தொழில் கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். புதிய தொழில் கொள்கையை அறிவித்தார் பாரத பிரதமர். எந்த இயர் அப்படின்னா ஜூலை 24, 1991 தான் புதிய தொழில் கொள்கையை அறிவித்தார். புதிய கொள்கை தொழில்துறையில் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்துச்சு. தொழிற்கொள்கை நோக்கங்கள், முதன்மையான நோக்கங்கள் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது தான். வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது. எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. உற்பத்தி திறனில் வேலை வாய்ப்பிலையும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது மற்றும் சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது ஆகியவன ஆகும். புதிய தொழில் கொள்கை கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்திருச்சு. புதிய தொழில் கொள்கை வந்ததுனால தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் என்னென்ன அப்படின்னா, தொழிற்கொள்கை பின்வரும் மாற்றங்களை தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு. இந்த டாப்பிக்கில் இருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்து போன வருஷம் கேட்டாங்க குரூப் 4ல். காரணம் கூற்றில் கேட்பாங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, தொழில் உரிமங்கள் விளக்கம். பின்வரும் மாற்றங்களை தான் தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு அரசு. என்னென்ன அப்படின்னா, தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டன. இரண்டாவது, தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். மூன்றாவது, பொதுத்துறை கொள்கை, அதாவது பொதுத்துறை கொள்கை கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். அப்புறம் எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டது. தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகளில் இதுவும் ஒன்றாக இருந்தது. அப்புறம் ஐந்தாவது, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் தான் வந்து முக்கிய முயற்சிகள், அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். அப்புறம் தொழில் உரிமை விளக்கத்தில் 1991 புதிய தொழில் கொள்கையில் மிக முக்கிய அம்சம் என்னென்னா, தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகும். சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருவதும் முக்கிய விலக்களித்தலாக இருந்துச்சு. அடுத்தது, தொழில் உரிம கொள்கையின் கீழ் தனியார் துறை தொழில் துவங்க உரிமம் பெற வேண்டி இருந்தது. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். அப்புறம் பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். பொதுத்துறை சீர்திருத்தங்கள் என்பது திறமையான இயங்கும் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவது தான் பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். பொதுத்துறையில் எந்தெந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை அரசு அடையாளம் காண்கிறது. தனது முதலீட்டு குறைப்பு கொள்கை மூலம் பொதுத்துறையை மாற்றி அமைக்கிறது. நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள். அடுத்தது, முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை எம்ஆர்டிபி ஒழித்தல் தான். 1991ஆம் ஆண்டை புதிய தொழில் கொள்கை முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல் 1991 ஆண்டை புதிய தொழிற்கொள்கை முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தையும் அகற்றியது. 2010 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட வருஷம் 2010. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்குது. இந்த கொள்கை தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. இந்த வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தது. இது வந்து வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. அடுத்தது, வேளாண் துறையின் சீர்திருத்தங்களின் தாக்கம். இந்த டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின் கேட்டுட்டு தானே இருக்காங்க. அதனால் இதையும் நம்ம முக்கியமான பாயிண்ட்லாம் பார்க்கலாம். வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா,
பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் தொடக்கத்திலே இருந்து இந்திய பொருளாதாரம் தொழில்மயம் மற்றும் சேவைத்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சியை தடை செய்தது. 1984-85 3.62% இருந்த வளர்ச்சி 1995-96 முதல் 2004-05 வரை 1.97% குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயர் கொடுத்து சதவீதம் எவ்வளோன்னு கேட்டால் 2004-05 வரைக்கும் 1.97. இதே 1984 85 வரைக்கும் எத்தனை சதவீதமாக வளர்ச்சி இருந்துச்சுன்னா 3.62. அப்புறமா இந்த வேளாண் துறையில் விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறனில் ஒரு பெரிய இடைவெளியை பதிவு செய்துள்ளது. இதனால் பணப்பயிரை பயிரிடுதலுக்கு விவசாயிகள் இடம்பெயர்ந்தனர். மேலும் கடன் சூழல்களால் பல்வேறு விவசாய குடும்பங்கள் வறுமைக்கும் தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளை கையெடுக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டன. பயிர் காப்பீடு. அடுத்து பயிர் காப்பீடு. இந்தியாவில் வேளாண் துறை வெள்ளத்தாலும் வளர்ச்சியாலும் அதிகம் பாதிக்கப்படுகிறது. வேளாண் துறை இயற்கை சீற்றங்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அடுத்த பருவத்திற்கு தயார் செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு விவசாய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் 18 பிப்ரவரி 2016 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016 பிப்ரவரி 18. இந்த திட்டம் என்ன பண்ணது அப்படின்னா, விவசாயிகள் கோடைக்கால பயிர்களுக்கு 2% மற்றும் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% என்ற ஒரே சீரான சந்தா தொகை கட்ட உதவுகிறது. ஒரே சீரான அதாவது கோடைகால பயிர்களுக்கு 2% மற்றும் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% ஒரே சீரான சந்தா தொகை கட்ட உதவுகிற திட்டம் எது அப்படின்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தோட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா 5% இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் தோட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா எவ்வளோன்னா 5% இருக்குது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வருஷம் 2016 பிப்ரவரி 18. அடுத்து குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு அப்புறம் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா பழங்கள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் விளங்குகிறது. பழங்கள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் விளங்குது. இருந்த போதிலும் அறுவடைக்கு பின்னால் ஏற்படும் 25% முதல் 30% வரையிலான இழப்புகளினால் தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அளவு மிக குறைவாகவே உள்ளது. அது தவிர நுகர்வோரை அடையும் நேரத்தில் பண்டத்தின் தரம் கணிசமாக அளவில் குறையுது. அதனால் விரைவில் அழுகும் இந்த பழங்கள் விரைவில் அழுகிறோம். அந்த தன்மையுடைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் சந்தைப்படுத்துவதில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. இது அதிக வியாபார செலவுகள், சந்தைகளின் நோக்கம், அதாவது சந்தைகளில் தேக்கிறது, விலையில் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைது. இந்த பிரச்சனையை சமாளிக்க தான் இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் 1955 ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பதை ஏற்படுத்தியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் 1955 ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் இயற்கேட்டா 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணைன்னு கேட்டால் 1964 ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் தானே போன டைம் கேட்டிருந்தாங்க. உழவர் கடன்
உழவர் கடன் அட்டை திட்டத்திலிருந்து தான் குரூப் 4 24 போன வருஷத்தில் இதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான். தேசிய வங்கி இந்த விவசாயம் மற்றும் மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டத்திற்கான தேசிய வங்கி ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. எந்த வங்கி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. உழவர் கடன் அட்டை திட்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கலாம். உழவர் கடன் அட்டை கிஷான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிற என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயிகளின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடு தான் கிசான் கிரெடிட் கார்டு, உழவர் கடன் அட்டை. இது 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக தேசிய வங்கி நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது எதனால் 1998 இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. இது விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கமாகும். இந்த நபார்டு இதனுடைய நோக்கம், இந்த கடன் அட்டையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக தான் கொடுக்குறாங்க. விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக தேசிய வங்கி தான் நபார்டு தொடங்கப்பட்டது. அது எதற்காக, இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா, விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் அதிகம். இந்த கடன் அட்டையை பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உழவர் கடன் அட்டை, அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு, இந்த கார்டை யார் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கடன் அட்டையை பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகிறது. மேலும் அரசு KCC கடன் அட்டையை, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு தான், உழவர் கடன் அட்டை ரெண்டுமே ஒன்று தான். அரசு KCC கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக மாற்றி வழங்க அறிவுறுத்தியுள்ளது. இந்த கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக மாற்றி வழங்கவும் அறிவுறுத்தி உள்ளது அரசு. இங்கே பாருங்கள், மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் இந்திய அரசு 2016. அதுக்கு கீழே உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் MOFPI மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னா, மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியிருக்கு. அவற்றில் சில பெரிய உணவு பூங்காக்கள், ஒருங்கிணைந்த குளிர் இணைவு, அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரும் வரை குளிர்பதன வசதி, அப்புறம் மதிப்பு கூட்டும் பாதுகாப்பு கட்டமைப்பு, நவீன இறைச்சுவதை கூடங்கள், தர உத்தரவாத திட்டம், தரக்குறியீடு, அறிவியல் பூர்வமான தரக்குறியீடு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் பிற முன்னேற்ற நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மேலும் தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை அல்லாத பொருட்களின் அறுவடைக்கு பின் நேரிடும் இழப்புகளையும் முற்றுப்புள்ளி வைக்க விளை நிலங்களிலிருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன மற்றும் பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளை இந்திய அரசு செய்திருக்கு. 2008-9ஆம் ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நடைமுறையெல்லாம் எப்போ இருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2008 2009 காலங்கள்லேருந்து நடைமுறை எடுத்து வருகிறது. ஏனும் இது பெரிய முன்னேற்றம் எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழுக்கள் APMC.
விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்கள் வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு ஆகும். இது கேட்டாங்கன்னா, இது காரணம் கூற்றில் கேட்டாங்கன்னா, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தால் தான் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு ஆகும். இது எதுக்காக அப்படின்னா, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தொழிற்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்கள் வர்த்தகம் செய்வதற்காக தான் இந்த விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏபிஎம்சியின் பணிகள். வேளாண் சந்தையில் பொது மற்றும் தனியார்களுக்கிடையே கூட்டுறவு வளர்ச்சி பெற செய்து சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்குது. மூன்றாவது, விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது. விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதையும் உறுதி செய்வது ஏபிஎம்சி பணி. வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிக்குது. வேளாண் பொருட்களின் வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை அவ்வப்போது காட்சிப்படுத்துறதும் ஏபிஎம்சியின் பணிகள் ஆகும். அடுத்து வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள். இதில் இம்பார்ட்டண்டான இது பார்த்துக்கலாமா? 1991 முதல் செயல்பட்டு வரும் புதிய வர்த்தக கொள்கையின் முக்கிய அம்சங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, சுதந்திரமான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி முக்கிய அம்சமாக இருக்குது. இதில் 1991க்கு முன் இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டுச்சு. 1992 இருந்து இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இறக்குமதி 1992 இருந்து. எடுத்துக்காட்டாக ஏப்ரல் 1, 1992 ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடையின மற்றும் மூலதன பண்டங்களான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 1, 1992 ஆண்டில் உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா 1992 ஏப்ரல் 1. இது சுதந்திரமாக்கப்பட்டுச்சு இறக்குமதி பண்டங்களுக்கு. ஆனால் 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன. அதாவது வர்த்தக கொள்கையின்படி ஏப்ரல் 1, 1992 உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 71. அடுத்து சுங்க கட்டண அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜா செல்லையா குழு அறிக்கை தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்ச அளவான 50% குறைக்க பரிந்துரைத்தது. இந்த தீர்வைகளை படிப்படியாக குறைப்பதன் மூலம் முயற்சியாக 1991-92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300%-இலிருந்து 150%. 1992 ஆண்டுக்கு நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300%-இலிருந்து 150% குறைக்கப்பட்டது. 1991-92 ஆண்டில் நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி எவ்வளோலேருந்து எவ்வளோ சதவீதம் குறைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 300%-இலிருந்து 150% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிதி அறிக்கையில் சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. சுங்க கட்டண அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். அதாவது இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா ராஜா செல்லையா குழு அறிக்கை தான். அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஆண்டு ஏப்ரல் 1 அன்று கொண்டு வரப்பட்டது.
இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஏப்ரல் 1 அன்று 2015 20 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வந்து இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஏப்ரல் 1 அன்று என்ன வந்து அறிவித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2015-20 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதிக்கான கொள்கை அப்படின்னாவே 2015-20 வரைக்கும் அறிவித்தது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஏப்ரல் 1 தான் அப்படி அறிவிச்சிச்சு. ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு மேக் இன் இந்தியா மற்றும் மின்னணு இந்தியா டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதே இக்கொள்கையின் முதன்மையான நோக்கமாகும். இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-20 முதன்மையான நோக்கம் என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எது அப்படின்னா அதாவது ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு மற்றும் மின்னணு மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா 2 திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதே இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முதன்மையான நோக்கம் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. சிறப்பு அம்சங்கள் என்ன? அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் பார்த்தோம், முதன்மையான நோக்கம் பார்த்தோம், சிறப்பு அம்சமும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய தயாரிப்பு அப்படிங்கிற கருத்தை உருவாக்கப்பட்டதும் சிறப்பு அம்சமாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு அம்சங்களில் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. அதாவது இந்திய பொருட்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கணும், இந்திய பொருள்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய தயாரிப்பு என்ற கருத்தும் உருவாக்கப்பட்டது. இதுவும் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு அம்சங்களில் ஃபஸ்ட்டு. இரண்டாவது என்ன சிறப்பு அம்சங்கள்ல அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரி தாக்கல், முத்திரை தாள்கள் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றிற்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்கு காசாளர் போன்றோரால் மின்னணு முறையில் கையொப்பமிட்டப்பட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்படுகிறது. அடுத்தது ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் சுயவிவர ஆணைகளின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சிறப்பு அம்சம். அடுத்து பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்களாக கொண்ட சிறப்பு அம்சம் கொண்ட கொள்கை எதுன்னு கேட்டாங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு அம்சங்கள் 2015 2020 வரை. இதில் பாருங்கள், முக்கியமான சிறப்பு அம்சம் பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்ற தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்களாக நிர்ணயித்திருக்கு. இதுவும் சிறப்பு அம்சம்தான். தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020க்குள்ள ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-2020 தானே ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வருஷம், மறந்துடாதீங்க. 2015-2020 வரை இது 2 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதுவும் ஒரு சிறப்பு அம்சம்தான். அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இதில் வந்து 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட வருஷம் 2000 ஏப்ரல் மாதம். இது வந்து அனுமதி வழங்குவதில் பெருகி இருந்த கட்டுப்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி போன்ற குறைபாடுகளை சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் கொண்டு வரப்பட்டது தான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000 ஏப்ரல் மாதம். இதில் முக்கியமானது 2005 ஆண்டின்
சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? 400. அப்புறமா உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியை அடைவதற்காக பல நாடுகளில் SEZ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது கீழே இந்தியாவாகும் ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளில், அதாவது EPZ எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், இந்த பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது நம்ம இந்தியாவாகும். இது இம்பார்ட்டன்ட். ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் EPZ பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது எதுன்னா இந்தியா. அப்புறம் 1965ஆம் ஆண்டில் காண்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது. இந்தியாவின் 1965ஆம் ஆண்டில் தான் கண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தான் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது. முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1965, இடம் கண்ட்லா. இங்கே பாருங்கள், சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒரு இது கொடுத்துருக்காங்களே, இதையும் பார்த்துக்கலாமா? EPZ அதிக அளவு வெளிநாட்டு மூலதனங்களை ஈர்த்ததன் விளைவாக 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது. 2000 ஏப்ரல் இல்லையா? அதுக்கு கீழே காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து 1980 துவக்க காலத்தில் மேலும் 7 EPZகளை எங்கெங்கெல்லாம் அப்படி அமைச்சிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காண்ட்லாவில் 1965 அமைக்கப்பட்டுச்சு ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அமைச்சாங்க 1980 அப்படின்னா, EPZ எங்கெல்லாம் அமைக்கப்பட்டது அப்படின்னா மொத்தம் 7 இடங்களில் அமைக்கப்பட்டது. என்னென்ன அப்படின்னா, பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் துவங்கப்பட்டது சிறப்பு பொருளாதார, அதாவது ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள். அப்புறம் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு காண்ட்லா என்னும் இடத்தில் துவங்கியது. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல ஆசியாவிலேயே முதல்ல ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை உருவாக்கிய நாடு இந்தியா. எந்த வருஷம்னா 1965. எந்த இடம்னா காண்ட்லா. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை காண்ட்லாவில் தொடங்கி அதோட விடலை. அதுக்கப்புறம் 1980 7 மண்டலங்களை உருவாக்குனாங்க. அது எந்தெந்த இடம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்தது SEZஇன் முக்கிய நோக்கம் பன்னாட்டு வியாபாரத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தது, வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமான வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்க்கிறது, நம்ம நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPயை அதிகரிக்கும், கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குறது, வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளுதல் தான் SEZஇன் முக்கிய நோக்கங்கள். இதனுடைய இயல்புகள்: பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமையப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட் என்பது பலமுனை வரியாகும். மதிப்பு கூட்டப்பட்ட வேட் அப்படிங்கிற வரி பலமுனை வரியாக இருக்குது. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 அன்று பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டீம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? இதுவும் முக்கியம், இது உங்களுக்கு தெரியும். இது நமக்கு ரிவிஷனுக்கு பார்த்துக்கிறோம். பண்டங்கள் மற்றும் சேவை வரிக்கான அதாவது மீதான வரி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட ஆண்டு 29/3/2007 மார்ச் மாதம். இதே வந்து நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டாங்கன்னா 2017 ஜூலையில் நடைமுறைக்கு வந்தது பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி. அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னா நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும்
வரியாகும். விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. இது மத்திய மற்றும் மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கும் மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி வரி. இது நாம் பார்த்தோம். இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்குது. இந்த வரி ஒரு முனை வரியாக இருக்குது இந்த ஜிஎஸ்டி. இது மதிப்பு கூட்டப்பட்ட வேட் என்பது அது பலமுனை வரியாகும். வேட் அப்படிங்கிறது பலமுனை வரி, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முனை வரியாகும். வீவர்ஸ், இதோட இந்த லெசன் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும். அடுத்த லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த லெசன் ஊரக பொருளாதாரம். அந்த லெசன்லேயும் இம்பார்ட்டண்டான நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும், நம்ம பார்த்துக்கலாம். இந்த லெசனில் அப்படியே புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கலாமா? கீழ்கண்டவற்றுள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? விடை இவை அனைத்தும். முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமய நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். இரண்டாவது, இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஸாக இருக்க வேண்டும். விடை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, எல்பிஜிக்கு எதிரான வாதம். விடை மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு. நான்காவது கேள்வி, எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம். விடை வெளிநாட்டு நேரடி முதலீடு. 5, உலக அளவில் இந்தியா டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. விடை பழங்கள். அடுத்த 6, வெளிநாட்டு முதலீடு டேஸை உள்ளடக்கியது. விடை எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ உள்ளடக்கியது. 7, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸில் வெளியிடப்பட்டது. ஏப்ரல் 2000 வெளியிடப்பட்டது. 8, விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். விடை சட்டப்பூர்வமான குழு ஆகும். 9, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது. விடை பலமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. 10, புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸாம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. விடை 2015. அடுத்தது 11வது கேள்வி, நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது. விடை ஆ மற்றும் ஆ, காப்பீடு துறை வங்கித்துறைக்கு ஆனது. 12, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸ் அமுல்படுத்தப்பட்டது. விடை 2017 ஜூலை 1 தான் அமுல்படுத்தப்பட்டது. பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது மார்ச் 29, 2017. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 13, புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? விடை இவை அனைத்தும். 14, டேஸாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. விடை 1991. 15வது கேள்வி, உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஸ் கடன் பெற முடியாது. விடை கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முடியாது உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி. 16, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஸ் ஆகும். விடை 50%. இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஸில் ஏற்படுத்தப்பட்டது. காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்டது 1965. அதுக்கப்புறம் 68 7 இடத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு. 18வது கேள்வி, ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும். விடை குறைவான பொருளாதார வளர்ச்சி. 19, ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும். ஜூலை 1, 2017 நாளின்படி 28% தான் அதிகபட்ச வரி விதிப்பு ஆகும். 20, தொழில் உடைமைகளை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும். விடை தனியார் மயமாக்கல். அடுத்த முக்கியமான லெசனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.